ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பைட்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம ஊர் ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்டான பாலாடை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பேருக்கேற்ற மாதிரி இது ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 2 கப்பு பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 to 3 hours ஊற வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுற கப்பு மெஷர்மெண்ட் 250 ml கப்பு. இந்த 250 ml கப்பில் நான் 2 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூட 1 கப் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். முக்கால் பாகம் கிரைண்ட் ஆகி வரட்டும். நான் இன்னைக்கு சின்ன அமௌண்ட்டுக்கு பண்ணுறதுனால மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க, நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஒரு முக்கால் பாகம் அரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 2 பெரிய சைஸ் முட்டையை உடைச்சி விட்டுருங்க. திரும்பவும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துடலாம். மாவு நல்லா சாஃப்டாக அரைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்ததாக நான் இங்கே ஒரு ஃபுல் மீடியம் சைஸ் தேங்காவை துருவி எடுத்திருக்கேன். இது 250 ml கப்பில் 3 கப் அளவுக்கு இருக்கும். இதிலிருந்து நம்ம 4 கப்பு தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம். எப்படின்னா 1 லிட்டர் தண்ணி ஊற்றி, அதாவது 4 கப்பு தண்ணி ஊற்றி எடுத்துக்க போகிறோம். முதல் பால் 2ஆம் பால் எல்லாம் சேர்த்து தான் 4 கப்பு. இப்போ இந்த தேங்காய் பாலை நம்ம அரைச்ச மாவில் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த பாலாடைக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும், அப்போ தான் சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ இந்த மாவை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் பாலாடை சாஃப்டாக வரும். மாவு பார்த்துட்டு தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் இங்கே எக்ஸ்ட்ரா 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். மாவு இந்த மாதிரி லூஸாக தான் இருக்கணும். தேங்காய் பால் அதே மாதிரி மாவு கிரைண்ட் பண்ணதுக்கு யூஸ் பண்ண தண்ணின்னு எல்லாமே சேர்த்து மொத்தம் 6 கப்பு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இப்போ கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பாலாடை சுடுறதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஸ்டீல் பிளேட்டு இல்லைன்னா தாளா எடுத்துட்டு இதில் நெய் தடவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பிளேட்டுக்கு பதிலாக ஒரு பெரிய தாளா இருந்துச்சுன்னு அதில் செஞ்சீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ட்ரெடிஷ்னலாக அப்படி தான் பண்ணுவாங்க. பாலாடையை இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனில் தான் பண்ணணும். பேன் சூடானதுக்கு அப்புறமா ஃப்ளேமை மீடியமில் வச்சுருங்க. இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேனை லைட்டாக இந்த மாதிரி கையில் எடுத்து ஒரு கரண்டி மாவை ஊற்றிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. இது ஒரு 1 மினிட்லேயே வெந்துடும். வெந்துச்சுன்னா சைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இளவி வந்துடும். பாலாடை நல்லா வெந்தாச்சு. இப்போ இதை நம்ம நெய் தடவி வச்சிருக்கிற பிளேட்டில் இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி விட்டுடலாம். இது கூல் ஆகிட்டு இருக்கிற டைமில் அடுத்த பாலாடையை சுட்டுடலாம். ஒவ்வொரு வாட்டியும் மாவு ஊற்றும் போதும் மாவை இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு தான் ஊற்றணும். இல்லைன்னா தேங்காய் பால் மேலேயும் மாவு கீழேயும் தங்கிடும். இது குக் ஆகிற நேரத்தில் நம்ம ஆல்ரெடி பண்ண பாலாடையை ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்படி கூல் ஆனதுக்கு அப்புறமா ஃபோல்ட் பண்ணும்போது லேயர் எல்லாம் ஒட்டாமல் இருக்கும். இன்னொரு மெத்தட் பேன்லேயே ஃபோல்ட் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணும்போது ட்ராபேக் என்னன்னா, சூடோடு நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுனால லேயர் எல்லாம் ஒட்டி வந்துடும். நான் எப்போவுமே ஒவ்வொரு பாலாடையும் சுட சுட ஒவ்வொன்றா ஆறுனதுக்கு அப்புறம் தான் மடக்கி வைப்பேன். அதே மாதிரி எல்லா பாலாடையும் சுட சுட ஒரே பிளேட்டில் வைக்கக்கூடாது. ஒவ்வொன்றா ஆறுனதுக்கு அப்புறமா பிளேட்டில் மாற்றணும். இல்லைன்னா நம்ம சாப்பிட எடுக்கும்போது எல்லாமே பிஞ்சு வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டி அண்ட் சாஃப்டான பாலாடை ரெடி பண்ணியாச்சு. இந்த பாலாடையை நான்வெஜ் கிரேவிஸ், அதாவது ரோஸ்ட் ஆர் செமி கிரேவி டைப்பில் பண்ணும்போது செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா பெர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். நான் இன்றைக்கி இது கூட கடாய் சிக்கன் தான் வச்சுருக்கேன். இதோட ரெசிபியை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி ரெசிபீஸை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னோட சேனல் ஃபுட் பைட்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.